பணம் அதை கொடுக்கறத பத்தி ஒன்றும் இல்லை. ஆனா குழந்தை வந்து உயிரோட நமக்கு இருக்கணும். அதனால எவ்வளவு செலவானாலும் சரி அதை நீ வந்து பண்ணிடணும் அப்படின்னு நான் கொடுத்தது சொல்றதெல்லாம் எக்காரத்தை கொண்டு அதை வச்சுக்கூடாது. சரி 1 லட்சம் 2 லட்சம் பல லட்சம் ஒண்ணு நீங்க வந்து சொல்லணும், நீ வந்து கொடுக்கணும். இல்ல நான் தான் சொல்லிட்டேன் போய் கொடுத்துட்டு ஒன்றுமே இருக்கணும். மேலும் கண்டிப்பாக அடுத்த வரும் 2026 தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக அமர்வார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டிவிக்கு என்னாலே அப்படி ஒரு பயம் ஏன் அப்படி இருக்குதுன்னே தெரியல. தைரியமா தில்லா எதுவாக இருந்தாலும் அரசியல் பண்ணுவது என்பது தைரியம் தில்லு இருக்க வேண்டும். நேருக்கு நேர் போராட வேண்டுமே ஒழிய யாரோ சொல்லி தெரிய வந்தது. என்னை அனுப்பிச்சாரு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே டாக்டர் கிட்ட கேட்டேன், இது எத்தனை மாசம் குழந்தைன்னா ஒரு 3 மாசம் தான் சார் ஆகுது அப்படின்னாங்க. அவங்க அப்பாவை கூப்பிட்டு நான் கேட்டேன், நீங்க எங்க வேலை செய்றீங்க அப்படின்னு. நான் ஆர்டர்ல வேலை செய்யறேங்க. என்ன வேலை செய்யறேன்னா கூலி தொழிலாளிங்கன்னாரு. அப்படி இருக்கும்போது இந்த ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு வந்து அட்மிட் பண்ணிருக்கிறீங்களே எப்படி அப்படின்னு. இல்லைங்க, என் குழந்தை பிறக்கும் போதே ஹார்ட்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க. நான் அப்படியே மெடிசன் எல்லாம் கொடுத்துன்னு இருந்தோம். ஆனா திடீர்னு நைட்டு 2 மணிக்கு இந்த மாதிரி குழந்தைக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. அதனால நான் உடனே இந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு வந்துட்டேங்க. அதான் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னாங்க. அப்ப நான் டாக்டர் கிட்ட கேட்கும் போது 17-18 லட்சம் ரூபா ஆகும், கண்டிப்பா அதை குணப்படுத்திட முடியுமா டாக்டர் அப்படின்னு. கண்டிப்பா அப்படின்னு ஒரு 3-4 டாக்டர்ஸ் எல்லாருமே பேசி பண்ணிடலாங்க அப்படின்னாங்க. நான் தளபதி கிட்ட சொன்னேன், எவ்வளவு ஆகுதுன்னாரு. இந்த மாதிரி 17-18 லட்சம் ரூபாய்ட்டு ஆகும்னு சொல்றாங்க சார் அப்படின்னு. கண்டிப்பா அதை பணம் அதை கொடுக்கறத பத்தி ஒன்றும் இல்லை. ஆனா குழந்தை வந்து உயிரோட நமக்கு இருக்கணும். அதனால எவ்வளவு செலவானாலும் சரி அதை நீ வந்து பண்ணிடணும் அப்படின்னு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நான் போயிட்டு தலைவரை பார்க்கும்போது தலைவர் ஒரே ஒரு விஷயத்தான் தான் சொன்னார். ஆனா நான் கொடுக்கறது அந்த அப்பா அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அதை விட்டுட்டாங்க. நீ கொடுத்த உடனே ஒரு போட்டோ எடுக்கிறது, செல்போன்ல அதை எடுத்து நான் அதை பதிவு பண்றது, நான் கொடுத்தன்றது சொல்றதெல்லாம் எக்காரத்தை கொண்டு அதை வச்சுக்கூடாது. கொடுத்தமா வந்தோமான்னு இருக்கணுமே ஒழிய யாருக்கும் தெரியக்கூடாது. கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கணும். நான் சொன்னேன், சார் இது 1 லட்சம் இல்ல 2 லட்சம் இல்ல பல லட்சம். ஒண்ணு நீங்க வந்து சொல்லணும், நீ வந்து கொடுக்கணும். இல்ல நான் தான் சொல்லிட்டேன்ல போய் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கணும்ட்டு. வேற எந்த பேச்சும் இல்லை. என்ன சொல்றாங்களோ போய் கட்டிட்டு வந்துகிட்டே இல்ல சார், நான் சொல்றத மட்டும் செய்யுங்க, போனமா கொடுத்தமான்னு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னாரு. அதே போல அந்த குழந்தைய போய் நான் அந்த பணத்தை அவர் எவ்வளவு சொன்னாரோ அவங்க டாக்டருக்கு முதல்ல பணம் கட்டணும்னாங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு கட்டிட்டு வந்தேன். ஏன் என்று சொன்னால் 3 மாத குழந்தைக்கு தலைவர் தளபதி யார் என்று தெரியாது. ஆனா தாய்மார்களுடைய வயிற்றுல குழந்தைங்க இருக்கும் போது தலைவருடைய பாட்டு சத்தம் கேட்டாலே தாய்மார்கள் சொல்வதெல்லாம் அசைவு கொடுக்கிறது என்று சொல்லுவார்கள். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், இதையெல்லாம் ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு எல்லாம் அதுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு அதுக்கு வந்து விளம்பரமே 1 லட்சம் ரூபாய்க்கு இருக்கும். ஆனா இங்க எங்கள் தலைவர் தளபதி எதை செய்தாலும் மக்களுக்கு தெரிந்தால், அவர்களுக்கு யாரு செய்தோமோ அவர்களுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் தளபதிக்கு அவருடைய அறிவுறுத்தலின்படிதான் நாங்கள் எல்லோரும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தளபதி விலையில்லா விருதகம் 30, 34, 35 மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவ மாணவிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ரொட்டி பால் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தளபதி
விழியகம், தளபதி குருதியகம். ஒரு நாளை போல 60 இருந்து 70 பேர் 75 பேர் ரத்தம் கொடுக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். இன்று வரை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி நம்ம தலை நிமிர்ந்து நாங்க சொல்லிப்போம். அதுக்கு அடுத்தபடியாக தளபதி நூலகம், தளபதி பயிலகத்துல ஒரு நாளைக்கு 10,000 மாணவ மாணவிகள் படிப்பு கற்றுக் கொடுத்து இருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக தளபதி சட்ட ஆலோசனை மையம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தளபதி விலையில்லா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிற திட்டத்தையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இதையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், நாங்கள் கடந்த 30-32 வருடமாக ரசிகர் மன்றமாக இருக்கும் போதும் சரி, நற்பணி மன்றமாக இருக்கும் போதும் சரி, மக்கள் இயக்கமாக இருக்கும் போதும் சரி, இன்று தமிழக வெற்றி கழகமாகி இருக்கும் போதும் சரி, அன்று இவர்களுக்கு 30-32 வருடத்துக்கு முன்பு எங்களுடைய நிர்வாகிகளுக்கோ தோழர்களுக்கோ தலைவர் அவர்கள் உச்சத்துக்கு வருவார் என்று அவர்கள் இல்லை. அவர்கள் அன்று தளபதி மீது வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக அதையெல்லாம் செய்தார்கள். இன்று எங்களுடைய தலைவர் எங்களை தலை நிமிர்ந்து நிற்பதற்கு மக்கள் எங்களை பார்த்து ஒரு சந்தோஷத்துடன் வரவேற்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் எங்கள் தலைவர் தளபதி தான். எங்களுடைய அடையாளம், விலாசம் எல்லாமே, எங்க முகவு எல்லாமே பாத்தீங்கன்னா தலைவர் தான். நீங்க வடிவேல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் நினைக்கலாம், அவர் என்ன ஒரு சாதாரண வீட்டுல பிறந்தவர் தானே, அவர் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு அப்படின்னு. ஒன்னே ஒண்ணுங்க, அவர் சாதாரண ஆளுதான். ஆனா அவருடைய பேருக்கு முன்னாடி 3 எழுத்து இருக்குது பாருங்க, அது ஒண்ணு போதும். எங்களுக்கு அடையாளமே எங்க தலைவருடைய பேரு. எங்க பேருக்கு முன்னாடி ஒரு பேரு, அந்த பேரு எது என்றால் அந்த 3 எழுத்து தான். அந்த 3 எழுத்தை வச்சுக்கின்னு நாங்க எப்படி ஒன்னாலும் மக்களுக்கு நாங்கள் சேவை செய்யக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும். அதனால நீங்க எல்லாரும் நினைக்கலாம், ஐயோ அவர் பெரிய மத்த கட்சி எல்லாம் பெரிய மாவட்ட செயலாளர் 10 கார் வச்சுக்கிறார், 8 கார் வச்சுக்கிறார், 5 கார் வச்சுக்கிறாருன்னு எல்லாம் சொல்லலாம். நம்ம வடிவேலு கிட்ட கார் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நல்ல மனசு இருக்கிறது, மக்களுக்கு சேவை செய்யணும் ஒரு எண்ணம் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு காலையில் என்ன தேவைப்படும்? ஒரு 5 இட்லி 6 இட்லி, மதியானம் கொஞ்சம் சாப்பாடு. இதுக்கு முன்னாடி கூட நான் பேசுறேன், நைட்டு ஒரு 5 இட்லி 6 இட்லி, இது இருந்தா போதுங்க. அதை விட்டுட்டு 150 வருடம் 200 வருடம் வாழடி வாழையா நான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுட்டு ஜெயில போய் இருக்கிறதுக்கு மக்களுக்கு சேவை செய்துட்டு அதுவே போதும். ஏன்னா தலைவர் அவர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு எல்லாம் வரலங்க, கட்சி ஆரம்பிக்கலங்க. என்ன இந்த இடத்துக்கு உச்சத்துக்கு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் என்னை அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த உச்சத்தில் இருக்கும் போதே நான் கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்தில் தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் கட்சியை ஆரம்பித்தார். நாங்கள் அவருடன் நாங்கள் இருந்து எல்லா விதமான மக்களுக்கு தேவையான உதவிகளை, எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மக்களோட மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் தலைவர் தளபதி அவர்களுடைய கட்டளை. அதுபடி நாங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் கண்டிப்பாக அடுத்த வரும் 2026 தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக அமர்வார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய ஆளுங்க கிட்ட நான் சொல்வதெல்லாம், மக்கள் ஓட்டு போடுவதற்கு தயாராகிவிட்டார்கள். நாம் எந்த ஒரு தவறும் செய்யாமல் இருந்தால் போதும். தலைவர் முகத்துக்கும் தலைவர் சொல்ற வார்த்தைக்கும் ஓட்டு போடுறதுக்கு தாய்மார்கள், இளைஞர்கள், மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை நீங்கள் நினைத்துக் கொண்டு நீங்கள் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். மக்களோட மக்களாக இருந்து நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால்,
நாங்கள் எதுவும் தப்பு பண்ற ஆளு கிடையாதுங்க. எங்களை யாரு நாங்க தப்பு பண்ணாலும் சரி அடுத்த நிமிடமே நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் எங்கள் தலைவர் தளபதி. இப்போது ஒரு புதுசா ஒரு ட்ரெண்ட கத்துக்கினாங்க. ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு கழுத்துல நம்ம துண்டை போட்டுக்கணும், நீ ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ற மாதிரி அப்படி பண்ணா டிவிகே நிர்வாகி இதை செய்தார், டிவிகே நிர்வாகி அதை செய்தார்னு அவர் பார்த்தா 10 நாளைக்கு முன்னாடி தான் மாற்று கட்சியில இருந்து வந்து சும்மாவே ஒரு தொண்டை போட்டு பாரு எதையாவது ஒண்ணு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அவர் பாத்தீங்கன்னா வந்து 10 நாள் 12 நாள் தான் ஆயிடுச்சு. பிறகு அவர் ஒரு துண்டை போட்டுக்கினார். உடனே அவர் டிவிகே நிர்வாகி எதுவா இருந்தாலும் சரி உடனே அந்த ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா டிவிகேனாலே அப்படி ஒரு பயம். ஏன் அப்படி இருக்குதுன்னே தெரியல. தைரியமா தில்லா எதுவாக இருந்தாலும் அரசியல் பண்ணுவது என்பது தைரியம் தில்லு இருக்க வேண்டும். நேருக்கு நேர் மோத வேண்டுமே ஒழிய பின்பக்கமாக இருந்து மோதக்கூடாது. அதை அப்படி கேச போடு, நீ பேனரை வச்சுட்ட கேச போடு, அதை வச்சா கேச போடு, எல்லாத்தையும் நீங்க போட 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 நாங்க எழுந்து வந்துகிட்டே இருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். நீங்க பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் எங்களுடைய நிர்வாகிகள் தயாராக இருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வரவில்லை, மக்களுக்கு சேவை செய்யதான் நாங்கள் வருகிறோம். அதற்காக நாங்கள் எதை பற்றியும் யாரை பற்றியும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். எங்கள் தலைவர் தளபதி என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். அவர் சொல்வதெல்லாம் மக்களுக்கு சேவை செய்யுங்கள், மக்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து உதவி செய்யுங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி. அதனால நாங்க யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டோம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தலைவர் அவர்களே உங்கள் முன் வந்து நின்று அந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தலைவராகத்தான் எங்கள் தலைவர் இருப்பார். தமிழக வெற்றி கழகமும் எங்கள் தலைவர் அவர்களும் எப்போதும் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம். உங்கள் குடும்பத்திற்கு எங்களுடைய தளபதி குடும்பம் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே யாரை பற்றியும் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எந்த என்ன எல்லாமே பேனர் வைக்க வேணாம்னு வைக்காதீங்க. தலைவர் கோடி மக்கள், அந்த கோடி மக்கள்லயே தேடுறதுல யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவரை தான் அதிகமா தேடுறாங்க. அப்படி இருக்கும் போது நம்ம தாய்மார்கள் நமக்கு இருக்கிறாங்க, இளைஞர்கள் நமக்கு இருக்கிறாங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வடிவேலு வரும்போது அண்ணா இப்படி ஒரு பிரச்சனைனா அங்கன்னு எதுவாக இருந்தாலும் சரி எதை பற்றியும் யாரை பற்றியுமே நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். அதனால நீங்க எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. அப்படியே பயந்து இதெல்லாம் எதுவுமே நீங்க இருக்க வேணாம். உங்களுக்கு நாங்கள் எப்போதும் உங்களுக்கு தலைவர் தளபதி அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய குடும்பம் எங்களுடைய குடும்பம், தளபதி குடும்பம். நீங்க வேற குடும்பம், நாங்க வேற குடும்பம் இல்லைங்க. நம்ம எல்லாரும் இருக்குது தலைவர் தளபதியுடைய குடும்பம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான். தளபதியை தாண்டி எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தலைவர் தளபதி தான். எங்களை அந்த அளவுக்கு ஒழுங்காக எங்களை வழி நடத்துகின்ற ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். எனக்கு இன்னொரு நிகழ்ச்சி இருக்குது. அதனால இதை வடிவேல் மற்றும் எல்லோரும் இவர்கள் இருந்து எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. நான் ஒரு தையல் மிஷினை மட்டும் கொடுத்து விட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.